This is 5.1 second sum. Determine whether the sets of points are collinear. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நேர்கோட்டில் இருக்குதான்னு கேட்குறாங்க. எல்லா பாயிண்ட்ஸும் 3 பாயிண்ட்ஸும் நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா ஏரியா கண்டுபிடிக்க முடியுமா? அது ஒரு லைன் தான் இல்லையா? அப்போ இப்படி இருந்துச்சுன்னா ஏரியா எப்படி இருக்குன்னா ஏரியா ஈக்குவல் டு 0. அது ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. ஏன்னா ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதனால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. ஓகேவா? 0ன்னு வந்துச்சுன்னா அது என்னது? எல்லா பாயிண்ட்டும் கோலினியர். ஏன்னா கோலினியர்னு அது 3 பாயிண்ட்டுமே ஒரே லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அதான் அர்த்தம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லாம் கிடையாது. கொடுத்த பாயிண்ட்ஸாக அப்படியே நீங்கள் x1 y1 எடுத்துன்னு போயிடுங்க. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். x1 y2 இல்லையா? x1 y2 அதாவது 1/2 x1 y2 அது நம்ம எழுதணும் இல்லையா? எப்படி எழுதலாம்? எழுதிக்கலாம் அப்படியே 1/2 இது எடுத்துருங்க. 1/2 மைனஸ் 1/2 அப்புறம் -5 -8 -1/2 அப்புறம் 3 அப்புறம் 6 8 3. சரி, இப்போ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். 1/2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 1/2 இன்ட்டு 6. சரியா? அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 5 இன்ட்டு 8 40 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 5 இன்ட்டு 3 8 இன்ட்டு 3 24. இது முடிஞ்சிச்சு இந்த பக்கம். மைனஸ் கீழே இருந்து மேலே இல்லையா? முதல்ல இங்கே மேலேருந்து பார்த்தோம், இப்போ கீழே இருந்து பார்க்குறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 3 இன்ட்டு 5 15 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 6 இன்ட்டு 8 48 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 1/2 இன்ட்டு 8. இதை மட்டும் ஏன் இருக்குன்னா கேன்சல் பண்ணுறோம். அதனால் இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4. இதில் கேன்சல் பண்ணால் 3. அப்போது 1/2 -3 -40 -24 -15 -48 -4. இதெல்லாம் கூட்டம் என்ன வரும் பாருங்கள்? 1/2 இது 60 40 50 60 -67 மைனஸ் இது பாருங்கள் 15 19 19 48 7 1 67 -67. அப்போது 1/2 -67 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? 67 ஈக்குவல் டு 0. ரெண்டு 0 ஆகிடும், 1/2 போயிடும் இல்லையா? இது முடிஞ்சிச்சு. இப்போ இதில் செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம் என்ன ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 1/a, b + c அப்புறம் b, c + a, c, a + b. இது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? இந்த வரைஞ்சிக்க வேண்டியதான். 1/2 a b c திரும்ப a இல்லையா? இது வந்து b + c c + a a + b அப்புறம் b + c x1 y1 x2 y2 x3 y3. ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 1/2 a இன்ட்டு c + a அப்புறம் ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் தான் இல்லையா? மைனஸ் எதுவுமே இல்லை. b இன்ட்டு a + b c இன்ட்டு b + c. இது முடிஞ்சிச்சு. மைனஸ் இங்கேருந்து b + c இன்ட்டு b மைனஸ் c + a இன்ட்டு c. சாரி, எல்லாம் ப்ளஸ் தானே. ப்ளஸ் a + b இன்ட்டு a. ஆச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண உலகத்தில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். a இன்ட்டு c ac a இன்ட்டு a + a ஸ்கொயர் அப்புறம் b இன்ட்டு a
BA B into B B square plus C into B CB plus C into C C square minus B into B B square இது ப்ராக்கெட்டில் இருக்குது அப்புறம் ப்ளஸ் பிசி அப்புறம் சி ஸ்கொயர் அப்புறம் ஏசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்புறம் ஏபி சரி இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பணம் என்ன வரும் பாருங்கள் ஈக்குவல் டு 1/2 ஏசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் எல்லாம் மைனஸ் இல்லையா ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகிடும் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சிஏசி ஏசி மைனஸ் ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் 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 இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் ஏசி ஏசி கேன்சலு ஏ ஸ்கொயர் ஏபி இதோ கடைசி ஏபி நம்ம ஏபி போட வந்துட்டேன் ஏபி பி ஸ்கொயரு சிபி பிசி சி ஸ்கொயர் அப்போது ஈக்குவல் டு 0 அப்போ ரெண்டுமே கோலினியர் தான் பாயிண்ட்ஸ்லாம்